யோ யார் நீ திடீர்னு என் முன்னாடி நிற்கிற? நான் தான் நேர்மை. நான் நிற்கிறது உன் கண்ணுக்கு தெரியுதா? நான் இங்கே இருக்கேங்கிறதே சில பேருக்கு இங்கே தெரிய மாட்டேங்குது. இந்த உலகத்தில் நேர்மை, நீதி, நியாயம், உண்மை, நிஜம் இது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு அடைச்சி வச்சு தூக்கி போட்டுறாங்க. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கே என்கிட்ட வந்த அந்த பொட்டியோட சாவி வாங்கிட்ட தான் இருக்குது. நீ தான் அதை திறந்து இந்த உலகத்துக்கே பரப்பணும். அதுக்கெல்லாம் போய் வேற ஆளை பாரு, எனக்கு மணியாகுது. நான் போன வழி விடு. நீ ஏன் அந்த பொட்டியை திறப்ப? நான் உன் கூடவே தான் இருப்பேன். போ. என்ன காசு கிடக்கு? சரி, நம்ம போய் உண்டியலில் போட்டுருவோம். இப்போ கடவுளே, இந்த காசு கீழே வச்சு ஒன்றே ஒப்படைச்சிட்டேன். இப்போ தெரியுதா நான் ஏன் உங்ககிட்ட சாவி இருக்குன்னு சொன்னேன்னு? நீ என்னமோ சொல்ல வர, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த உலகம் ஃபுல்லாக பொய்மையில் தான் வாழுது. நீ தான் அதை நேர்மைக்கு மாற்றணும். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நிச்சயமாக முடியும். நீ ஏன் அந்த காசை உண்டியலில் போட்ட? யாரோ அந்த காசை கீழே போட்டு போயிட்டாங்க. அதை யாரும் நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. கோவில், சர்ச்சு, பள்ளிவாசல் இந்த மாதிரி கடவுள்கிட்ட போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா இப்போ கை கால் முடியாதவங்க, பிச்சைக்காரங்க, வீடு இல்லாதவங்க இவங்கள்ட்ட போய் சேர்க்கணும். வேறு யாராக இருந்தாலும் அந்த காசு செலவு தான் பண்ணியிருப்பாங்க. உன் மனசை பார்த்தியா? இதுதான் நேர்மை பெட்டியின் திறவுகோல். எத்தனை தடவை தான் சொல்கிறது? இதே மாதிரி சைக்கிளை வந்து வாசலில் வைக்கிறாங்க, வீடு இருக்குது வாசல் இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. நீ முன்னாடியே சொன்னேன் வாசலில் வண்டியெல்லாம் நிப்பாட்ட வேணான்னு. ஆனால் இங்கே பாரு, நேர்மையெல்லாம் முடங்கி போச்சு. நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் அது கேட்கவே மாட்டுறாங்க. இப்போ நீ என்ன இடித்து தள்ளிட்டு போறியா இல்லை? சேச்சே, பாவம், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வண்டியை வாங்கியிருப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. உன் நேர்மை இங்கே நேராக தெரியுது. உன் கஷ்டம்லாம் போய் தீவினை விரைவில் தீரும்.
மாமாவுக்கு ஃபோன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஃபோன் போடுவோம். ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? இந்த மூட்டையெல்லாம் எடுத்து ஹலோ மாமா. அப்படியேடா. ஹலோ ஹலோ. ஹலோ. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா மாமா? இருக்காங்க. சரி மாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ தான் கடையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்? இல்லை சும்மா தான் கேட்குறேன், அதுக்கு ஏன் கோவப்படுறீங்க? நானா கோவப்படுறேன்? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பையன் நான் அப்புறம் பேசுகிறேன். சரி மாமா. ஹலோ தனுஷ், நல்லா இருக்கியாப்பா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்டியா? நல்லா இருக்கோம். இப்போ தான் சாப்பிட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி ஃபோனை வைங்க. சரிப்பா, நீ வேலையை பாரு, நான் அப்புறம் அடிக்கிறேன். வைக்கவா? வைங்க. ஏன் ஃபோனை கட் பண்ண? நீ இனிமேலும் வேலை இல்லாமல் தானே இருக்க போகிற. அப்புறம் ஏன் நீ அவர்கிட்ட பேசவே இல்லை? சித்தப்பா டெய்லியும் எனக்கு 5 தடவையாவது ஃபோன் போடுவார். எனக்கு டெய்லியும் போட்டால் கடுப்பாக இருக்கும், அதனால தான் கட் பண்ணேன். உன்னை வேண்டான்னு சொல்கிறவங்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு ஆசைப்பட்ற. ஆனால் நீ தான் உலகம். உன்னை தவிர யாரும் இல்லை. உன்னை தவிர யாரையும் தெரியாது, யாருக்கிட்டேயும் பேசாத மனுஷன் ஃபோன் பண்ணால் கடுப்பாக இருக்கா? இந்த காலம் கலியுக காலம். பெற்றோர்களை தவிர யாரும் நம்ம மேலே அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி உண்மையான பாசம் கொண்டு தினமும் விசாரிக்கிற நிஜமான நேர்மையான அன்பு உள்ளவங்க. நீ யாரையும் தேடி போக வேண்டாம். உன்னை தேடி வரவங்களுக்கு நீ நேர்மையாகவே இரு. உண்மையான உறவு அன்பால் உறங்க விடாது. பொய்மையான உறவு நிம்மதியாகவே உறங்க விடாது. உனக்கு நேரம் செலவழிக்கிற நபர்கிட்ட நேர்மையாகவே இரு. நீ நேரில் சென்றாலும் நேரம் செலவிடாத நபருக்கு ஒருபோதும் நேர்மையாக இருக்காது. அப்போ நான் போயிட்டு வரேன். நேர்மைக்கு இதுவே நேரம். ஹலோ சித்தப்பா, சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக மாட்டேன்.